இன்னைக்கு யூ அண்ட் மீ ட்ராமால எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோட எக்ஸ்பிரண்ட் வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வராங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு கியூராங் வந்து என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டான் போல அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். உன்னை பத்தி எனக்கு சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலையே. நீ முன்னாடி அவனை ஏமாத்துன, இப்ப அவன் மேல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குவோம். இதுக்கு எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, கண்டிப்பாக அது வந்துட்டு சின்சியராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன், எவ்வளோ நாளைக்கு இந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மேட்டரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து கேள்விப்பட்டேன் உன்ட்ட அம்மா இறந்து போனதுக்கப்புறம் சீக்கிரமாக உன்ட்ட ஃபாதர் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாருமே, அந்த தம்பி தங்கச்சிங்களை கூட நீ நல்லா பார்த்துக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து கிண்டிட்டு இருக்க, அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை, நம்ம ரெண்டு பேரும் டீம்மேட்ஸ் ஆகிட்டோம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லபடியாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ஹீரோயின் வந்து கேஃபேல இருக்கும் போது யூஜன் கிட்டே ஒரு பார்ட்டிக்கு வந்து இன்விடேஷன் வருது. அப்போ அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இதை வந்து கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பரவாயில்ல, இது வந்து பார்ட்டி தானே, போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே வந்து யூஜன் கிட்ட வந்து அவனோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கேன், என்னடா நீ லவ் பண்ணுற பொண்ணு வருவாளா மாட்டாளா அப்படின்னு கேட்கவும் கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க. அப்போ அங்கே தான் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. நீ இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கியா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே யூஜன் வந்து ஹீரோ கிட்ட நீயும் அவன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கவும் ஆமான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து டின்னர் சாப்பிட போயிடுறாங்க. இங்கே ஹீரோ மைண்டில் வந்துட்டு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்காது. என்னன்னா வந்துட்டு மாஸ்க் போட்ட கெட்டவன் வந்து மிக்சடு பிளட்டாக இருந்தா அவனும் டீச்சர் ஃபெங் மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க மாதிரி தான் நடந்துப்பான். அப்போ அவன் கண்டிப்பாக வந்துட்டு முன்ன சுற்றி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பீப்புளெலாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காது யாராக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே யூஜனோட ஃப்ரெண்டு வந்துட்டு வாங்க நம்ம கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ரூல்ஸ் என்னன்னா வந்துட்டு யாருக்கிட்ட பிளாக் ஜோக்கரோ ரெட் ஜோக்கரோ வருதோ அவங்க வந்து ட்ரூத் இல்லைன்னா டேர் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஹீரோவோட பவர் யூஸ் பண்ணி யாருக்கிட்ட வந்து ரெட் ஜோக்கரோ பிளாக் ஜோக்கரோ இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. யூஜன் கிட்ட வந்து ரெட் ஜோக்கர் இருக்கு, ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பிளாக் ஜோக்கர் இருக்கு. அப்போ வந்து என்கிட்ட தான் ரெட் ஜோக்கர் இருக்குன்னு யூஜன் சொல்லுவோம். உடனே ஹீரோயின் வந்துட்டு என்கிட்ட தான் பிளாக் ஜோக்கர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து ஷாக்கா இருக்கு. இது எப்படி வந்து நடந்திருக்க முடியும், இதெல்லாம் வந்து யூஜனோட வேலையா இருக்குமா, ஒருவேளை அவன் தான் வந்து மாஸ்க் போட்ட கெட்டவனா, அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வந்துட்டு நான் ட்ரூத் உண்மையே சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நீ ஷோரா தான் சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு சரி நான் இப்போ வந்துட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா உன்னோட பதில் இப்போ என்னவா இருக்கும் அப்படிலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அதில் ஹீரோ வந்துட்டு ஆசையாக ஹீரோயினுக்காக அந்த ரோஸ் பொக்கையை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இந்த ரோசஸ்க்குலாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இந்த ரோஸ் வந்துட்டு லவ்வை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி அதையே வந்து என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்கும் போது நான் ஏன்னா உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளே என்ன லவ் பண்ணுறேன்னு நீ வந்து சொல்கிற, நீயாவது டிஃப்ரெண்ட்டாக இருப்பான்னு நினச்சா, ஆனால் நீயும் மற்றவங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட்லேயும் வந்துட்டு யூஜனோட ப்ரொபோசலை வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து சொல்ல வராங்க இதில். அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டு ப்ளே பண்ணுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு பிளாக் ஜோக்கர் இருக்குது. அப்போ நான் வந்து டேர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதில் உனக்கு பிடிச்சவங்கள தூக்கி நீ சுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினை தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. அப்புறம் பார்ட்டி முடிஞ்சதான் ஹீரோயின் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு அங்கே இருந்து கிளம்புறாங்க. இங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்த யூஜன் வந்துட்டு ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு அவனும் பின்னாடியே போகிறான். அப்புறம் எங்கள் ஹீரோ இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பிரண்டை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள்கிட்ட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறான். இல்லை இந்த விஷயத்த வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை இது வந்து கீழன் கிறிஸ்டில் பற்றினது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து அங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஹீரோயின் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் அடுத்த சீன்ல யாரோ ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட எக்ஸ்பிரண்ட் வந்துட்டு அவருக்கே தெரியாம ஒரு பேக்ல வந்து ஏதோ லெட்டர்லாம் போட்டுட்டு அங்கேருந்து போறாங்க. அப்போ அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு என்ன ஒரு பேக்ல போட்டு அப்படி சொல்லி கேட்குறாரு. நீ என்னோட ஃப்ரெண்டா, நீ கேட்குற எல்லாத்துக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீ மட்டும் ஒரு பேக்ல என்ன போட்டேன்னு சொல்லுன்னு வச்சுக்கேன், அந்த பேக்ல உள்ள லெட்டர் எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஆக்சுவலி என்னோட விஷயம், இதுலயே வந்து நீ தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதே டைம்ல ஹீரோயின் ரெஸ்ட் மட்டும் வருவோம். உடனே என் கூட வான்னு சொல்லி யூஜன் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நிறைய பேசிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்னா வாழ்ந்தோம், என்னை பத்தின நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், நீ தான் வந்து என்னோட டெஸ்டினி அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது இங்கே உடனே ஹீரோயின் வந்துட்டு திடீர்னு மயக்க போட்டுடுறாங்க. உடனே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ அதெல்லாம் வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் பார்க்குறாங்க. ஹீரோட எக்ஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் தாயா, அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உடனே மெசேஜ் வந்து சொல்றாரு,
இந்த மாதிரி ஹீரோயின் வந்து மயக்க போட்டுட்டாங்க, யூஜின் தான் வந்துட்டு அவங்கள தூக்கிட்டு போயிருக்காரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி போனவும் அப்பாடா போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் ஒரு ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. இங்க ரெஸ்ட் ரூம்ல வந்து யூஜின் இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவன் வெளியே வரட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு சரியான கோவத்துல இருக்காரு. அப்ப அந்த ரெஸ்ட் ரூம் டோரும் ஓப்பன் ஆகுது. ஹீரோனோட ஃப்ரெண்டு வராங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கவும், இல்ல மின்னு வந்துட்டு ரொம்ப அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டா, அதனால ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்க அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ அந்த ரூம்ல இருந்து வெளியே வராரு. அப்ப அதே சேம் டைம்ல இங்க அடுத்த ரூம்ல இருந்து யூஜினும் வெளியே வராரு. நான் வந்து உன்னதான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்லுவோம். யூஜின் அவனோட பவர் யூஸ் பண்ணி 2 பேரும் வேற ஒரு பிளேஸ்க்கு போயிடுறாங்க. வாங்க கேப்டன் கியூராங்க, நான் உங்களை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து மிக்சடு பிளட்டா, நீ லிங்கி ஸ்டாரோட லாவை இக்னோர் பண்ணிருக்க, ஸ்பெஷல் ஃபோர்ஸோட மிஷன்ஸ்ல வந்து தடங்களை ஏற்படுத்திருக்க, உன்னாலதான் வந்துட்டு கிலன் கிறிஸ்டல் காணாம போன விஷயம் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு. இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அச்சோ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் பெரிய கெட்டவன் மாதிரில தெரியுது, ஆனா இவ்வளவு லேட்டா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் தான் வந்துட்டு அந்த மாஸ்க் போட்டு கெட்டவன். அப்ப அந்த இடத்துல ஹீரோயினை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மின்னோட ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்க எல்லாம் வந்துட்டு எங்க 2 பேரும் சேர்த்து வைக்க தான் பாக்குறாங்க. உன்னை கம்பேர் பண்ணக்குள்ள மின்னு வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து ஞாபகம் வச்சிருக்கா அப்படிலாம் சொல்றாரு. ஆனா அவளுக்கு உன்னை விட என்ன தாண்டா ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோ சொல்லும் போது, உனக்கே நல்லா தெரியும் ஏலியனும் ஒரு மனுஷனும் வந்துட்டு ஒன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது, அது மூலமா நிறைய தடங்கள் வரும், நீ செல்ஃபிஷா உன்னை பத்தி மட்டும் யோசிக்காதா, இதனால அவளுக்கு தான் நிறைய பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எனக்கு வந்து அவளை பாதுகாத்துக்க தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. முதல்ல உன்னை சுத்தி இருக்க மக்களையும் உன்னால பாதுகாக்க முடியல, இதுல என்ன அவளை வந்து நீ பாதுகாக்க போற, என்னோட அம்மாக்கு நடந்த மாதிரி நம்ம இன்னுக்கும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. பார்த்தா அவன் ஹீரோ லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே சொல்றான். அப்போ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் ஏலியன் பாதி மனுஷ பாதி இருக்கிறதுனால அவனுக்கு ஏதோ ஆகுது, எனக்கு மறுபடியும் வந்து பிளாக் லாஷஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போறான். அதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஒன்று சொல்லிட்டு போறான், மின்னுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் எங்க இருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்ப அந்த டைம்ல ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு கேப்டன் அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம், நீ இதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பனா உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்குறான். ஏன்னா ஹீரோயின் மயக்கப்பட்டு வந்தது வந்துட்டு இவனோட பவரால தான், இவன் தான் வந்து கிலன் கிறிஸ்டல் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல வந்து அந்த பவரை யூஸ் பண்ணிருப்பான். அவங்க கிட்ட கிலன் கிறிஸ்டல் இருந்துச்சுன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒண்ணுமே ஆயிருக்காது, அவங்க சாதாரண மனுஷியா இருக்கிறதுனாலயும் அவங்க கிட்ட அந்த கிலன் கிறிஸ்டல் இல்லாததுனாலயும் அந்த பவர் வந்துட்டு அவங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருக்கும், அதனாலதான் அவங்க வந்து மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க. அவளுக்கு திரும்ப வந்துட்டு கான்சியஸ்னஸ் வரலைன்னா என்ன பண்றது, நீ இந்த மாதிரி பண்ண அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. உன் மேல நான் பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன், அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஏமாற்றுறது தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. எனக்கே புரியுது நான் செஞ்சது வந்து பெரிய தப்பு தான், நான் லிங்கேஸ்டாருக்கு மறுபடியும் போயிட்டு என்னோட பனிஷ்மெண்ட்டை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுறாரு. அப்ப காம்படிஷனுக்கான டேவும் வந்துடுது. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு டீச்சர் ஃபெங்கோ ஹீரோ வந்துட்டு ஆடியன்ஸா உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஹீரோயினும் ஹீரோட எக்ஸ்ஃப்ரெண்டும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ்ல தடங்களை உண்டாக்குற மாதிரி ஹீரோயின் அறியறது, அவங்களை தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் ஹீரோட எக்ஸ்ஃப்ரெண்ட் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு அவரோட பவர் வச்சு அதெல்லாம் தடுத்துட்டு இருக்காரு. அது எல்லாமே வந்துட்டு ஒரு புது டான்ஸ் ஸ்டெப்பா வந்து மாறிடுது. இதெல்லாம் பார்க்கவும் ஆடியன்ஸுக்கும் ஜட்ஜுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருது, நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல ஒரு ஆளா வில்லி சூனாவுமே வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்த வந்து நினைச்சு பாக்குறாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வில்லி சூனா தான் வந்துட்டு சாப் மேதாயி அவங்களுக்கு அப்பெல்லாம் வந்து கிடைச்சிருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா வரும்போது அங்க ஆடியன்ஸ்ல இருக்க சில பேர் வந்து பேசியிருப்பாங்க, மின்னுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனால்தான் அவளால வர முடியல, சே இல்லைன்னா வந்துட்டு மின்னு தான் வந்துட்டு சாம்பியன் ஆயிருப்பா, இவெல்லாம் வந்துட்டு கப்புக்கே வந்து தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு வில்லி சூனாவை பத்தி இப்படி பேசியிருப்பாங்க. அதனால வில்லி சூனா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அதனால நினைச்சு பார்த்துட்டு இப்போ வந்து நான் தான் வின் ஆகணும், எனக்கு தான் இந்த கப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெறியா உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீன்ல ஹீரோயின் ஸ்டேஜ்ல வின் ஆன அந்த விஷயத்த வந்து அவங்க தம்பி கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்குள்ள ஹீரோட எக்ஸ்ஃப்ரெண்ட் நுழைஞ்சு அங்க இருக்க சில விஷயத்த போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜா சென்ட் பண்றாங்க. எங்க ஹீரோயின் வந்துட்டு அந்த மெசேஜ் என்னன்னு பாருன்னு அவங்க தம்பி கிட்ட வந்து சொல்றாங்க. எங்க ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோ வந்து பாக்குறாரு. அப்ப அவரோட எக்ஸ்ஃப்ரெண்ட் செய்யற வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி போனை வாங்கிட்டு, உனக்கு என்ன பயம் விட்டு போயிடுச்சா என் மேல அப்படி சொல்லி கேக்குறாரு. இப்பயாவது எனக்கு தெரியுது உன் மேல வந்து எனக்கு பயம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதே டைம்ல அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு போட்டோ வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு போட்டோல வந்துட்டு ஹீரோனோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, இன்னொரு போட்டோல ஹீரோனோட டேடும் வேற எந்த லேடியும் இருக்காங்க. அதை பார்த்ததும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா ஹீரோனோட டேட் வந்துட்டு வேற ஏதோ அஃபேர்ல இருப்பாரு, அது வந்து ஹீரோனோட அம்மா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க, இது போதாத எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னமா பொண்ணு, அந்த பொண்ணு ஹக் தானே பண்ண, நான் வேற எதுவும் பண்ணலையே அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காரு.
போதும் உங்க நடிப்பெல்லாம் நிறுத்திக்கோங்க, இதுக்கப்புறம் உங்க கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு சின்ன வயசு ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட டேட் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ உன்னோட அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. என்னாச்சுமா டேட் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப மனசு ஒடிஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.